ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. இந்த தேர்தல் காலத்திலேயே மிகப்பெரிய சோம்பேறி தலைவராக விஜய் தான் இருக்கிறார். ஏன் விஜய் சோம்பேறி தலைவர்? ஏன் அப்படி ஒரு உதயநிதினால முடியுது, ஏன் விஜய்னால முடியாது? அது என்ன காரணம்னா, விஜய்க்கு அரசியல் ஒரு ஆப்ஷன் தான். விஜயோட மாவட்ட செயலாளர் பைத்தியக்காரங்கிறீங்க, சோறு கிடையாது தண்ணி கிடையாது நிக்க சொன்னாருங்கிறீங்க. விஜய் தாவேக்கட பொதுச்செயலாளர் வேலை முக்கியமா விஜயை பார்க்கணும். அப்ப அது பைத்தியக்காரத்தனம். இது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? அது பைத்தியத்தின் தலைமை குறிகளுக்கு தலைவராக இருக்கிறதுக்கான தகுதி அவருக்கு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருக்கிறதுக்கான தகுதி அவருக்கு இல்லை. ஒரு ஆர்ப்பாட்டங்கள், ஒரு சாதாரணமான ஒரு போராட்டம் நடத்துங்கன்னா எதை வச்சு தற்கூரின்னு சொல்றீங்க? என்ன அரசியல் பேசுறீங்க? தற்கூரியோட தலைவனே புஷி ஆனந்துங்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப உச்சபட்சமா. லைட் கம்பத்து மேல ஏறி நின்னவனே நீ இறங்கினா தான் உனக்கு முத்தம் தருவேன். இது கோமாளித்தனம் இல்லையா? நான் கேக்குறது இது கோமாளித்தனமா உங்களுக்கு தெரியலையா? மாறிக்கிட்டு இருக்காரு. எங்க மாறிக்கிட்டு இருக்காரு? அதையே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அவர் ட்ரோல் மெட்டீரியலா மாறிட்டு இருக்காரு. மறுபடியும் அதை நீங்க மீடியாக்கள் என்ன பண்றீங்கன்னா, விஜய் ஒரு பெரிய மாஸ் லீடர். அதாவது உண்மையா இல்லையா? சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? தமிழ்நாட்டு மக்களோட அன்பை விஜய் மிஸ்யூஸ் பண்றாரு, விஜய் அலட்சியப்படுத்துறாரு, விஜய் மீது தமிழ்நாடு பண்ணாம இருக்காரு அப்படிங்கிற அதுல என்ன சந்தேகம் இருக்கு? உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் மீதான அன்பு இருந்தவரா இருந்தா தமிழ்நாட்டு மக்களின் பாதிக்கும் போது அந்த மக்களை நேரடியாக சென்று அவர் சந்திக்கணும். உண்மையை சொல்லுங்க, விஜய் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு என்ன? சாபம் வருவீங்க. நான் தான் சொல்றேன், தமிழ்நாட்டு மக்களுக்கா விஜய்க்கா இந்த மாதிரி ஆட்களை திரும்ப தேர்வு செய்யக்கூடிய இவர்கள் பின்னால் கூட்டம் கூடக்கூடியவர்களுக்கு தான் இந்த சாபம் சொல்றேன். வேற என்ன சொல்றது? தற்கொலை திட்டிகிட்டே இருந்தா அந்த தற்கொலையை திருத்துவதற்கான அறிவாளிகள். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு கண்ணதாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் தொடர்ச்சியாக தன்னுடைய பிரச்சாரங்கள்லாம் கேன்சல் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் இப்போ தொடர்ந்து 2 நாளாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காரு. ஒரு அரசியல் விமர்சகராக எங்க தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு நேற்று திருப்பூர்ல பாதியிலே பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு வந்திருக்காரு. அவருக்காக அடுத்த மாவட்டங்களில் காத்துட்டு இருந்த அந்த தொண்டர்கள், மக்கள், பொதுமக்களை எல்லாம் வெயிலில் காவலுக்காக விட்டு அவர் மாட்டு கிளம்பி வந்துட்டார். இந்த தேர்தல் காலத்திலேயே மிகப்பெரிய சோம்பேறி தலைவராக விஜய் தான் இருக்கிறாரு. ஏன் விஜய் சோம்பேறி தலைவர்? ஏன் அப்படி ஒரு அவருடைய திட்டமிடல் எதையுமே அவர் இது வரைக்கும் முழுமையாக நிறைவேற்றல. காரைக்குடியில் போய் பேசாமலே திரும்பி வந்ததாக இருக்கட்டும், பல்வேறு இடங்களில் அவர் வாங்கக்கூடிய பிரச்சார அனுமதிகள் திட்டமிட்டு அவரே ரத்து பண்ணிட்டு இருக்காரு. ஏன் கேன்சல் பண்றாரு? ஏன் காரைக்குடியெல்லாம் பேசாம ரிட்டர்ன் வந்தாரு? அவருடைய உடல்நிலையும் அதுக்கு ஒத்துழைக்கல. அவர் இவ்வளவு நாள் வளர்ந்த விதம் அப்படிதான். அவர் ஒரு ஏசியிலே இருந்த ஒருத்தர் இந்த உச்ச வெயிலில் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா எப்படி பண்ணுவார்? ஏதோ ஒரு 5 நிமிஷம் டேக் ஆக்ஷன் சொன்னீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கையை அசைச்சிட்டு போயிடலாம். நீங்கள் அவரை கொண்டு போய் 1 மணி நேரம் 5 மணி நேரம் மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் போங்க பிரச்சாரம் பண்ணுங்கன்றதே இது வன்கொடுமையில் முதல்ல சேர்க்கணும், மனித வன்கொடுமை. ஏன்னா அவரை நீங்க கொடுமைப்படுத்துறீங்க, கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு. அவர் பாவங்க. அவர் விஜய் யார் கொடுமைப்படுத்துறா? விஜய் கட்சிக்காரங்க கொடுமைப்படுத்துறாங்க. எந்த கட்சிக்காரங்க? தமிழக வெற்றி கழகத்தினர் தான் கொடுமைப்படுத்துறாங்க. ஏன்னா யாருன்னு கேட்கிறேன். எல்லாருமே நீங்க விஜயோட 2ஆம் கட்ட தலைவர்களா இருக்கட்டும், நீங்க உண்மையை சொல்லலாம், அவர் தேர்தல் அரசியலுக்கு வாங்கன்னு சொல்ற எல்லாருமே அவர் கொடுமைப்படுத்துறீங்க. ஏன்னா அவர் பாவம். அதுக்கு அவர் யார் தேர்தல் அரசியலுக்கு வாங்கன்னு விஜய் கூப்பிட்டது? அவரோட இருக்கக்கூடியவர்கள் தானங்க. ஆதவர்ஷனா, புஷி ஆனந்த், நிர்மல் குமார் எல்லாருமே புஷி ஆனந்த் தானங்க வேட்பாளர் தேர்வு. நீங்க விஜய் தான் தேர்வு செஞ்சாரா வேட்பாளர்ல? தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்கள் தேர்வு விஜய் செய்தாரா? ஓரளவுக்கு ஒரு 10 பேரையாவது அவருக்கு நெருக்கமானவர்கள், ஸ்ரீநாத் போன்றவர்கள், அவருடைய நண்பர் ஸ்ரீநாத் போன்றவர்கள் அவர் முன்மொழிஞ்சிருக்கலாம். ஆனா தேர்வு செய்வது யாரு? விஜய் போய் எல்லா வேட்பாளரையும் சந்திச்சாரா? புஷி ஆனந்த் போன்றவர்களோட தான் அதை செய்யறாங்க. புஷி ஆனந்த் தான். நீங்க புஷி ஆனந்த் போன்றவர்கள் இல்ல, புஷி ஆனந்த் தான் கடன் கேட்கறாங்க. 3 கோடி ரூபாய் கட்சிக்கு நிதி செலுத்தணும்னு சொல்றாங்க. யார் வாங்குறாங்க? அதுதான் அது யார் வாங்குறா? அதுதான் புஷி ஆனந்த் மீது தான் அடுக்கடுக்கான கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய பல நிர்வாகிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. புஷி ஆனந்த் பொறுப்பு போடுவதற்கு பணம் கேட்கிறாரு, கட்சியில் பொறுப்பு தரணும் பணம் கேட்கிறாரு, சீட்டுக்கு நிக்கிறதா? உண்மைதானே? அவங்க தானே வைக்கிறாங்க. புஷி ஆனந்த் தான். காசு கேட்கறது இல்ல. ஆதவ அர்ஜுனாவுக்கும் அதுக்கு கமிஷன் இல்லாம இருக்காது இல்ல. நீங்க ஒரு அலுவலகத்துல எல்லாருமே பேச முடியாது. யாராவது ஒருத்தர் பேசி வாங்குவார், அதை எல்லாரும் பிரிச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்துல நிர்மல் குமாருக்கும் பங்கு இருக்கு, ஆதவ அர்ஜுனாவுக்கும் பங்கு இருக்கு. புஷி ஆனந்த் தான் அதோடைய அந்த குடும்பத்தோடைய தலைவரா, வசூல் மன்னரா அவர். தாவேக்காவோட கட்சி நிதியா இந்த அமௌண்ட் எல்லாம் வராது.
அது வெளிப்படையாக அவங்க அறிவிக்கட்டும். தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்கள் கட்சி நிதியாக வேணால் அது கட்சி நிதின்னு எல்லாருக்கும் அறிவிப்புங்க கொடுங்க. நீங்கள் ஏன் தொகுதிக்கு இத்தனை கோடிகள் குறிப்பிட்ட தொகுதிகளில் வந்து இவ்வளவு கோடிகள் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அது வந்து நீங்கள் உங்களுடைய சீட்டு வந்து விற்பனைக்கு கொடுக்குறீங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் நான் வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கணும்னா இத்தனை கோடி கொடுக்கணும்னா, நீங்கள் எப்படி வந்து எளிய மக்களுடைய கட்சி நான் போஸ்ட் ஓட்டணுக்கு தான் எம்எல்ஏ சீட்டு தருவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எதுக்காக சொல்கிறீங்க? ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 13 ஊரில் வந்து தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டார். கேட்டால் விஜயோட உடம்பு ஒத்து வரலங்கிறீங்க, விஜய்க்கு ஸ்டாமினா இல்லை அப்படின்லாம் சொல்கிறீங்க. அப்போ விஜயோடைய பரப்புரை அந்த பரப்புரை வியூகம் என்ன? விஜயோடைய பரப்புரை வியூகம் பனையூரில் உட்காந்துட்டு ட்விட்டர் போடுறது. ட்விட்டரில் போட்டார்ல எல்லாரும் அட்மின் வச்சிருக்காரு. விஜய் டேரெக்டாக போகிறது இல்லையே. அதுதான் அவருடைய எண்ண ஓட்டங்களே ஒரு அட்மின் வச்சு அவர் ஒரு ட்விட்டர் போட்டிருந்தார். இவர் களத்துக்கு போகாமல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டு இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கிறது, அனைவரும் களத்துக்கு போகணும்னு ட்விட்டர் போடுறாரு. நீ முதல்ல களத்துக்கு வாயா. இன்றைக்கி தமிழ்நாட்டிலே எல்லா நீங்கள் உதயநிதி ஸ்டாலினார் நீங்கள் நம்ம எல்லாரும் விமர்சனம் செய்தாலும் எடப்பாடியார் இத்தனை வயதில் போகிறாரு, உதயநிதி ஸ்டாலின் போகிறாரு, பிரேமலதா போகிறாங்க, மு.க. ஸ்டாலின் போகிறார், தலைவர் வேல்முருகன் இன்றைக்கு வரைக்கும் பல்வேறு நெருக்கடிகள். எங்களுக்கெல்லாம் வந்து தொகுதியில் நீங்கள் பர்கூரில் நேற்று நடந்த பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. நாங்கள் தலைவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது காவல்துறை இடையூறு செய்து அந்த இடையூறை மீறி சாலை மறியல் செய்தாவது பிரச்சாரம் பண்ணுறாரு. உதயநிதினால முடியுது, ஏன் விஜய்னால முடியல? அது என்ன காரணம்னா, விஜய்க்கு அரசியல் வந்து ஒரு ஆப்ஷன் தான். உதயநிதிக்கு அரசியல் தான் பின்புலம். அவங்க குடும்பம் அரசியலேருந்து வந்தவங்க, அவர்கள் அதிகாரத்தை சுவைத்து பழக்கப்பட்டவங்க. அதனால அதிகாரத்தை சுவைக்கணும் என்ன இருக்கு. விஜய்க்கு வந்து அரசியல் வந்து டைம் பாஸ், பொழுது. அப்படிதானங்க இது வரைக்கும் அவர் அப்படிதான் இதை பயன்படுத்தி. இப்ப நீங்க அவர் எப்பெல்லாம் மக்கள் என்ன உழைப்பு போட்டிருக்காரு சொல்லுங்க. எவ்வளவு உழைச்சிருக்காரு. 3 ஆண்டுகள்ல மக்கள் பிரச்சனைகளுக்காக விஜய் வெளியே வந்து பேசிய 50 பேருக்கு மேல செத்து இருக்காங்க. விஜயோட உழைப்பு என்ன எஃபர்ட் போட்டிருக்காங்க. விஜய்க்காக 50 பேருக்கு மேல செத்து இருக்காங்க. எதுக்காக செத்தாங்க? விஜய் வந்து அரசியலுக்கு வந்து வெற்றி பெறணும்னு சொல்லி செத்தாங்களா? விஜயை பார்க்க போனாங்க, நீங்கள் அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்கல. சேலத்தில் ஒரு பைத்தியக்கார மாவட்ட செயலர் வச்சிருக்கீங்க பார்த்திபன்னு. அவருடைய வீடியோக்கள் பாருங்க. இதை விட ஒரு மாவட்ட செயலர் ஏன் பைத்தியக்காரன் அவருடைய வீடியோ போடுறாருங்க. சேலத்தில் விஜய் பங்கேற்கக்கூடிய ரோட் ஷோவுக்கு ஒரு பயிற்சி வீடியோ ஒன்று போடுறாரு. அந்த தொண்டர்களை அழைத்து நிர்வாகிகள் அழைத்து நிறுத்தி போடுறாரு. விஜய் வந்தா பல மணி நேரம் வெயிலில் நிற்கணும். நிற்பீங்களா? தண்ணி கிடைக்காது, சோறு கிடைக்காது. ஏன்டா பைத்தியக்கார பையில அடிப்படை உரிமை தண்ணி கொடுக்கணும். ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் உச்சி வெயிலில் நிற்க, நீ ஏன் பிரச்சாரத்தை 6 மணிக்கு மேலே வை? ஏங்க விஜயோட மாவட்ட செயலாளர் பைத்தியக்காரங்கிறீங்க, சோறு கிடையாது தண்ணி கிடையாது நிற்க சொன்னாருங்கிறீங்க. விஜய் தாவேக்கார பொதுச்செயலாளர் வேலை முக்கியமா, விஜயை பார்க்கறது. அது பைத்தியக்காரத்தனம். இது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? அது பைத்தியத்தின் தலைமை பைத்தியம். கடுமையான விமர்சனம். யதார்த்தத்தை நீங்க வாண்டடா வந்து வேற புஷ்யானந்த வம்புக்கு இழுக்கிற அளவுக்குலாம் ஒண்ணு இல்லைங்க. புஷ்யானந்த கிட்ட வம்புக்கு இழுக்கிறதுலாம் ஒண்ணு இல்ல. புஷ்யானந்த அடிச்சு நீங்க பெரிய ஆளான்னு பாக்குறீங்க. அவரே ஒரு தத்திங்க. அவர் அடிச்சு நான் என்னங்க பெரிய ஆளா? நான் என்ன கேக்குறேன்னா புஷ்யானந்துக்கு என்ன அரசியல் அறிவு இருக்கு? ஏன் என்ன அரசியல் வக்பு வாரிய திருத்த சட்டம் ஹேண்டில் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? கூட்டிட்டு போறது கூட்டிட்டு வர எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை தெரியுமா? இது வந்து விஜயோட மேலாளர்கள், விஜயோட உதவியாளர்கள் செய்யற வேலை. இது வந்து அரசியல் கட்சியின் பொதுச் செயலாளர் செய்யற வேலை இல்ல. மேலாளர் சொன்னா விஜய் கேட்க மாட்டாரு. விஜயோட நீங்க மீண்டும் கட்சியோட மேனேஜர் செய்ய ஒரு நடிகருடைய மேனேஜரோ அவர் சூப்பர்வைசிங் பண்றது இல்ல அவருடைய வேலை. ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முழுவதும் தமிழக வாழ்வுரிமை கட்சி, தமிழக வெற்றி கழகத்தை வழிநடத்தக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவர்கள் அதை செய்ய தயாராக. அடுத்துதான் அவர் அடுத்த பொறுப்பில் தானே இருக்காரு. அவர் வந்து தேர்தல் மேலாண்மை பிரிவு செயலாளர் தானே. நீங்க முதல் ஒருங்கிணைந்த பொதுச் செயலாளர் வந்து புஷி ஆனந்த் தான். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, வக்பு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. ஊடகவியலாளர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க, இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்னென்ன பிரிவுகள் இருக்குது, என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எது இல்லை, எல்லாமே எதிராக தான் இருக்குது, எல்லாமே நீங்கள் காரணத்தோடு தான் பண்ணுறீங்கன்னு சொன்னாரா? இப்படி ஒரு அற்புதமான பதிலை சொன்னது யாரு? இல்லை, நீங்கள் நேரடியாக தாக்குறீங்க. அற்புதமான பதிலை சொன்னது புஷி ஆனந்த் சொல்கிறாருங்க. புஷி ஆனந்த் சொல்கிறாரு, ஊடகவியலாளர் கேள்வி எழுப்புறாங்க. என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். எல்லா பதிலுமே உள்ள இருக்குல்ல. தற்கொலைகளுக்கு வந்து தலைவராக இருக்கிறதுக்கான தகுதி அவருக்கு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருக்கிறதுக்கான தகுதி அவருக்கு இல்லை. ஒரு ஆர்ப்பாட்டங்கள், ஒரு சாதாரணமான ஒரு போராட்டங்கள் நடத்துறீங்கன்னா எதை வச்சு தற்கொலைன்னு சொல்றீங்க? என்ன அரசியல் பேசுறீங்க? தற்கொலையோட தலைவனே புஷி ஆனந்துங்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப உச்சபட்சமா. நான் மீண்டும் உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டேன். ஒரு ஆர்ப்பாட்டங்களோ ஒரு போராட்டங்களோ ஏதாவது முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடி 5 நிமிடமாவது அந்த போராட்டத்தின் தலைப்பு என்ன, அந்த போராட்டத்தை நாம் ஏன் முன்னெடுக்கிறோம், நம் தரப்புல என்ன கருத்து வைக்கிறோம்னு உள்வாங்கிட்டு இப்போ நீங்க என்ன பேசுறவங்களா பேசுனாங்களா? யார் பேசுனாங்க? ஆதவர்ஜுனா பேசிருக்காரு. என்ன பேசிருக்காங்க? ஆதவர்ஜுனா முதல்ல ஆதவர்ஜுனா தமிழை பிழை என்று பேச கத்துக்கிட்டு வர சொல்லுங்க. அவர் பேசுற பூராமே பிழை. ஆதவர்ஜுனா அப்படி என்ன தப்பா பேசுறாரு? அவர் பேசுற எல்லாம் எடுத்து போடுங்க. நீங்க வீடியோக்கள் 1 2
ஓராயிரம் விஷயங்களை வந்து எல்லாத்தையும் ஒன்று சொல்லிட்டு இருக்க ரெண்டு முடியாதுங்க. மட்டும் சொல்லுங்க. 1 2 நீங்க ஓராயிரம் விஷயத்தை சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒண்ணு சொல்லுங்களேன். நான் அப்புறம் 84 தான் பேசணும். 84 மாதிரி தான் சொல்லணும். ஒண்ணுன்னா புஷி ஆனந்தோட டயலாக் எடுத்து நீங்க ஆதவர்ஜினாவுடைய பல நீங்க வேணுமா ஒரு 2 நிமிடம் டைம் கொடுத்தீங்கன்னா வீடியோக்கள் ஆதவர்ஜினாவின் சோதனைகள் போடுங்க. சோதனை நெட்ல போடுங்க. ஆதவர்ஜினா ரெடி பண்ணுவீங்க போலயே. நான் பண்ணல. இன்னைக்கு இருக்கக்கூடிய மீம் கிரியேட்டர்ஸ் ஆதவர்ஜினாவையும் புஷி ஆனந்தோடைய பேச்சுக்களுக்காக காவல் காக்குறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கண்டென்ட் கொடுக்க இவங்களால தான் முடியும் தமிழ்நாட்டுல. நீங்க விஜய் மீது மட்டும் இல்லைங்க, ஆதவர்ஜினா மீதும் சரி, புஷி ஆனந்த் மீதும் சரி, தனி மனித தாக்குதல் எனக்கு என்ன ஆதவர்ஜினாவுக்கும் புஷி ஆனந்துக்கும் எதுவும் வாய்க்கா பிரச்சனை. நான் என்ன கேட்கலாம், நான் ஒரு கட்சியோட செய்தி தொடர்பாளர். இப்போ நீங்க என்னை ஒரு விவாதத்துக்கு கூப்பிட்றீங்கன்னா என் கட்சி குறித்து நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருந்தால் தான் நான் அந்த பொறுப்புக்கு தகுதியானவன். என் கட்சி குறித்து உதயநிதியை தான் கூப்பிடுவாரு ஆதவர்ஜினா. உதயநிதி வந்து கேவேஸ்டா மட்டும் ஆதவர்ஜினா கூப்பிடுறாரு. உங்களெல்லாம் கூப்பிடுவாரா? நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஆதவர்ஜினா முன்னாடி உங்களால ஃபர்ஸ்ட் நிக்க முடியும். அதான் சொல்லிட்டேன்ல, ஆதவர்ஜினா முன்னாடி நாங்க நிக்கிறோமோ இல்லையா, ஆதவர்ஜினா உண்மையிலேயே அரசியல் புரிதல் உள்ள நபராக இருந்தால் 5 நிமிடங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் யாராவது ஒரு கடைமட்ட தொண்டரோடு விவாதம் பண்ண சொல்லுங்க. சும்மா வந்து அவர் யாரும் கூப்பிட்டு போலாம், யாரும் வரமாட்டாங்க. அவர் ஏன் அவருக்கு வந்து மு.க. ஸ்டாலின் ஆதவர்ஜினால புரட்சி பண்ண முடியும், உங்களால பண்ண முடியும்? அந்த புரட்சி பண்ணுவோன்னு சொல்ல போட்ட ட்விட்டரை அடுத்த நிமிஷம் வழக்குக்கு பயந்து டிலீட் பண்ண முடியும். நாங்க டிலீட் பண்ண மாட்டோம். பண்ணாரா இல்லைங்களா ஆதவர்ஜினா? தமிழ்நாட்டில் புரட்சி நடக்கும் ட்விட்டர் போட்டீங்களா? புரட்சி நடக்கணும் பதிவு போட்டுட்டு கைதாகாம இருந்தாரு பாத்தீங்களா? கைதாகலாம் நீங்க வந்து நான் வந்து தமிழ்நாடு விடுதலை வேண்டும் சொல்லி 2 முறை தேச துரோக வழக்கு வாங்கினவங்க. இன்னமும் என்னுடைய பதிவுகள் இருக்கு. இன்னும் நான் வழக்கு நீதிமன்றங்களில் ஆஜராயிட்டு இருக்கேன். அந்த ஆண்மை வந்து ஆதவர்ஜினாவுக்கு இருக்கா? ஆதவர்ஜினாவுக்கு ஆண்மை இருக்காவா? ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்தில் நிலையா நிக்கணும். நான் ஒரு கருத்தை சொல்றேன்னா அந்த கருத்தை நான் 100 முறை எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குன்னு சொல்றாரு வள்ளுவர். ஆதவர்ஜினா ஒத்த கூப்பிடுறீங்களா? நான் கூப்பிடுறேன், நேரடியாக கூப்பிடுறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சியா தமிழக வெற்றி கழகமா வாங்க விவாதம் பண்ணுவோம். ஆதவர்ஜினா அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஒரு சாதாரணமான நிர்வாகியாக நான் உங்களை அழைக்கிறேன். உங்களுக்கு உண்மையிலே ஆதவர்ஜினா கூப்பிடுறீங்களா? வேற புஷி ஆனந்த கிளிகள்னு கிளிக்கிறீங்க, விஜய் போட்டு டோட்டல் டேமேஜ் பண்றீங்களா? அப்படி என்ன உங்களுக்கு தாவே காமிது விஜய்? நான் உங்களுக்கு அடிப்படையில் டிவிகேங்கிறத உங்க பேரை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் கோவம். இதெல்லாம் ஏங்க நீங்க டிவிகேன்னு போட்டுட்டா மட்டும் மக்கள் ஏத்துக்க போறாங்களா? இந்த டிவிகே இந்த வார்த்தைகள்லாம் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு இன்னொரு விடயம் தெரியும்னா, நான் அடிப்படையில் மிகச்சிறந்த விஜய் ரசிகன். விஜயோட அரசியல் கோமாளித்தனங்கள் தாங்க பேசுவான். நீங்க ஒரு அரசியல் கட்சி ஏன் பேசக்கூடாது? நான் தான் விஜய் ரசிச்சவன், அதனால தான் நான் பேசுறேன். விஜயோட அரசியல் பயணம் கேவலமா இருக்குன்றேன். எங்க அண்ணனுக்கு நான் தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும். அப்ப உங்க அண்ணன் நீங்க தான் செய்யற அளவுக்கு அண்ணன் நடந்துக்கிறாரு. அப்படி என்ன நடந்துக்கிறாரு? எங்க விஜய் பண்ண ஒரே ஒரு கோமாளித்தனம், ஒரே ஒரு கூத்த சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு பண்ணல? எங்க ஒண்ணு சொல்லுங்க. எவ்வளவு பண்ணலன்னு கேக்குறேன். நீங்க வந்து சிடி ரெடி பண்ணுவீங்க. நீங்க விஜயோடைய 3 மாநாடுகள், 2 மதுரையா இருக்கட்டும், விக்கிரவாண்டியா இருக்கட்டும், எல்லா மாநாடுகளா இருக்கட்டும், அவர் இருக்கக்கூடிய ரோட் ஷோக்களில் பேசக்கூடிய எல்லா பேச்சுக்களையும் எடுங்க. நீங்க ஒரு திருச்சிக்கு போறோம், நான் ஒரு திருச்சி மாவட்டத்தில் போய் ஒரு பேசணும்னு நினைச்சேன்னா, திருச்சியோடைய நிர்வாக பிரச்சனைகள் என்ன, குறைஞ்சபட்சம் திருச்சியோடைய நிர்வாக பிரச்சனைகள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்ன, இத்தனை ஆண்டு காலமாக திருச்சி யாரெல்லாம் மாறி மாறி ஆண்டிருக்காங்க, அவர்கள் இந்த மக்களுக்கு செய்ய தவறியது என்ன அப்படிங்கிறத நான் ஒரு டேட்டா பேஸாக பேசுவேன். அதை விட்டுட்டு போகிற இடத்துலாம் போய் நான் வந்து உச்சத்தை விட்டு வந்திருக்கிறேன். உன்னை யார் வர சொன்னேன்? நான் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கிறேன். ஏறினா ஃப்ளைட்டு, இறங்கினா ஃப்ளைட்டுன்னு போயிட்டுருக்கேன். இன்றைக்கு வந்து 3 முறை எம்எல்ஏ இருந்த தலைவர் வேல்முருகன் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா ட்ரெயினில் தான் போகிறாரு. நீங்கள் வேல்முருகனை விஜயோட ஒப்பிட்டு பேசுகிறீங்க. விஜயோட வேல்முருகனோட விஜய் ஒப்பிட அளவுக்கு அவர் தகுதியானவர் கிடையாது. விஜய் தளபதி என்ன தளபதி? எந்த படையை வழி நடத்தின தளபதி? எந்த படையை வழி நடத்தின தளபதி? தமிழ்நாட்டோட இளைஞர் படையை வழி நடத்திக்கிறது. என்ன தற்குறித்தனமா ஒவ்வொரு இடத்துலையும் உங்கள் கூட்டத்துக்கு போற இடத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய மரங்களுக்கும் மின்சார கம்பத்துக்கும் வந்து தகடு போட்டு மறைக்கிறீங்களா? அதான் வழி நடத்துறதா? உங்களுடைய பரப்புரை வாகனத்துக்கு மேல வந்து தாவி விட வைக்கிறீங்களா? அதான் வழி நடத்துறதா? உங்களுடைய ஒவ்வொரு இடங்களையும் நீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது உங்க வண்டிக்கு பின்னாடியே வந்து ஒவ்வொரு முறையும் விபத்து நடக்குது, இதான் வழி நடத்துறதா? இது பேர் வழி நடத்துறதா? விஜய்னால கட்டுப்படுத்த முடியல, கட்டுக்கடங்காத கூட்டம் விஜயை பார்த்து இது எப்படி இருக்குன்னா, என் கட்சிக்காரனே என்னால ஒழுங்குபடுத்த முடியாது, நான் தமிழ்நாட்டையே புடுங்கி தள்ளுருன்னு சொல்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து விஜய் கோபப்பட்டார்ல, யாரும் அது மீறி தாண்டி வராதீங்க, எல்லாம் அங்கேயே அப்படியே அப்படி போங்க, முன்னாடி வந்துடாதீங்கன்னு விஜய். இது நேத்து இல்ல ஒவ்வொரு கூட்டத்திலும் கோவப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனா அதை வந்து தொண்டர்களே மதிக்க தயாரா. நல்லா கேட்டுக்கங்க, கொஞ்சம் அந்த லைட் கம்பத்து மேல ஏறி நின்னோனே நீ இறங்கினா தான் உனக்கு முத்தம் தருவேன். விஜய் இது கோமாளித்தனம் இல்லையா? வரக்கூடாது. நான் கேக்குறது பேசி இது கோமாளித்தனமா உங்களுக்கு தெரியலையா? மாறிக்கிட்டு இருக்காரு, எங்க மாறிக்கிட்டு இருக்காரு, அதையே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அவர் ட்ரோல் மெட்டீரியலா மாறிட்டு இருக்காரு. மறுபடியும் அதை நீங்க மீடியாக்கள் என்ன பண்றீங்கன்னா, விஜய் வந்து ஒரு பெரிய மாஸ் லீடர், அதாவது உண்மையா இல்லையா? இல்ல, சும்மா சொல்றீங்க கூட்டத்தை விஜய போட்டு அந்த அடி அடிக்கிறீங்க.
ஏங்க நான் தாங்க ரசித்தவன் தாங்க எதிர்க்க முடியும். ஏன்னா நாங்கள் சினிமாவில் விஜயை வந்து பார்த்து வாங்க அவருடைய டைமிங் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு என் தலைவன் விஜய் நீ எதுக்குறவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்பான். தாராளமா போடட்டும், தாராளமா. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க சினிமாவில் விஜய் டைமிங் பஞ்சுவாலிட்டியை பின்பற்றினவர்னு சொல்லுவீங்கல்ல. எஸ், டைமிங் பஞ்சுவாலிட்டி பின்பற்றுவதில் விஜய்க்கு நிகராக யாரும் கிடையாது, அவர் அவ்வளவு இதுவாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் அரசியல் உங்களால் எந்த இடத்துலையும் டைமிங் பஞ்சுவாலிட்டி பின்பற்ற முடியல? எந்த இடங்கள்லையும் ஏன் கூட்டம் இருக்குன்னாங்க அரசியலுக்கு வரீங்க? கூட்டம் வேறனா போய் பனையூர் பங்களாவில் படுத்து தூங்குங்க. உங்களை யார் அரசியலுக்கு வர சொன்னா? கூட்டத்திற்காகத்தான் அரசியலுக்கு வரீங்க. உங்க பின்னாடி மக்கள் கூட்டம் நீங்க அரசியலுக்கு வந்திருப்பீங்களா? கூட்டம் இருக்குன்றதால அரசியலுக்கு வரீங்க. நீங்களே அரசியலுக்கு வந்தீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. நான் விஜய்க்கு முன்னாடி இருந்தே நான் அரசியல் இருக்குங்க. நான் 2009 காலகட்டங்களில் ஈழ இனப்படுகொலைக்கு பிறகு நான் அரசியல் வந்தேன். நான் அரசியல் சீனியருங்க விஜய்க்கு. ஆமா, விஜய்க்கு சீனியர். நான் 15 ஆண்டுகளுக்கு மேல அரசியல் இருக்கேன். நான் அரசியல் இருக்கிறது மட்டும் கிடையாது, 2 முறை தேச துரோக வழக்கு வாங்கியிருக்கேன். 6க்கும் மேற்பட்ட வழக்குகள். அரியலூர் நீதிமன்றத்தில் வழக்கு போறேன், பொள்ளாச்சி நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, திருவண்ணாமலை வழக்கு இருக்கு. இவ்வளவு மக்கள் வழக்குகள் வாங்கியிருக்கேன். 100 வழக்கு இருக்கட்டும், இது என்ன பெருமனு தாவேகா தொண்டர் இந்த எந்த வழக்குகளும் மக்களுக்காக போராடுறதுக்காக மட்டும் வாங்கி. விஜய் மக்களுக்காக போராட்டம். எந்த வழக்கு வாங்கியிருக்கீங்க? இன்கம் டேக்ஸ் ஒழுங்கா வரி கட்டணும் வழக்கு வாங்கியிருக்கீங்க, சரிங்களா? சிபிஐ வந்து கரூர் நடந்த 41 பேருடைய கொலைக்கு விஜய் காரணம் வழக்கு வாங்கியிருக்கீங்க. வேற எந்த மக்கள் கேஸ் போடல? விஜய் வந்து தமிழ்நாடு போலீஸ்க்கு எங்க திராணி இருக்கு? சிபிஐ போட்டிருக்கு. சிபிஐ குற்றப்பத்திரிகை படிங்க. கரூர் விஷயத்துல வழக்கே இல்ல. அவருடைய அபிடவுட் படிச்சீங்களா? என்ன போட்டிருக்காரு? என்ன போட்டிருக்கு? சிபிஐ குற்றப்பத்திரிகையில விஜயோட பேர் இருக்கா இல்லையா? விஜய் தாக்கல் பண்ண தேர்தல் பத்திரத்துல அப்படி ஒரு இது விஷயம் சம்பவமே இல்லங்கிறதானே இருக்கு. சரி, விஜய் மீது குற்றப்பத்திரிகை சிபிஐ தேர்தல் பத்திரத்துல போய் சொல்லுவாரா? தேர்தல் வேட்புமனு. ஆமா, விஜய் எதை 200 கோடி ரூபாய் சொத்தை விட்டு 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வரேன்றாரு. மொத்த சொத்தே வந்து 400 கோடி 500 கோடி தான் கொடுத்துருக்கீங்க. அப்ப 200 கோடி ரூபாய் சம்பளம்ன்றது பொய்யா? 600 கோடி 600 கோடியே வச்சுக்குங்க. நீங்க 3 படத்தோடைய வருமானத்தை தான் காட்டுறீங்க. அப்ப 30 வருஷமா சினிமாவில் இருக்கிறாரு. இதெல்லாம் எங்க போச்சு? சொந்த பிள்ளைக்கு கடன் கொடுத்துருக்கேன், மனைவிக்கு கடன் கொடுத்துருக்கேன், எல்லாத்துக்கும் கடன் கொடுத்துருக்கேன் சொல்லி நீங்க நீட்டு ஒழிப்புக்காக நகை வாங்கணும்னு கேட்டிருப்பாங்க, கொடுத்துருப்பாரு. அது பேர் கடன் கிடையாது, அது பேர் கடமை. முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும் விஜய். விஜய் கடமை தவறி நடந்து கடமை தவறினாரு. மனைவி பேர்ல சொத்து வாங்க முடியல, மனைவி பேர்ல சொத்தே இல்லைன்றாரு. இன்னைக்கு வந்து நீங்க நீட் எதிர்ப்பு பேசுறாரு. அனிதாவின் மரணத்துக்கு நான் போனேன்னு சொல்றாரு. அவர் வந்து கடன் கொடுத்துருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காரு, வேலமால ஏதோ ஒன்று. அதை முழுக்க நீட் கோச்சிங்காக மட்டும் நடத்திருக்காங்க. நீட் வச்சு வருமானம் பார்க்கக்கூடியது. அது அவர் வந்து அவருடைய நாடகம் இரட்டை நாடகம் பண்றாரு, வெளில ஒன்று செய்யறாரு. அதை இது இன்னமா புரிஞ்சிக்கல. விஜய் எந்த மக்களுக்கு உண்மையா இருந்திருக்காரு? எல்லா மேடையிலும் சொல்றாரு, நான் உங்களை நம்பித்தான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு கடமை செய்ய வந்திருக்கிறேன், நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். உங்களை நம்பி வர தொண்டர்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கு 234 தொகுதியில் எம்எல்ஏ கேண்டிடேட் நிறுத்திருக்கீங்கல்ல. 234 தொகுதியில் உங்களுக்காக கொடி பிடிச்சவன், போஸ்டர் ஓட்டினவன், உங்க படத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணவங்க நிறுத்திருக்கீங்க. 100 பேர் மட்டும் தான மாற்று கட்சியில வந்தவங்க. 100 பேருங்க, 100 பேர் மட்டும் கிடையாது, 100 பேர், 100 தொகுதிகள், சரிபாதி தொகுதிகளில். அது மாற்று கட்சிகள் இருந்து 5 மாசத்துக்கு முன்னாடி வந்தவன், 6 மாசத்துக்கு முன்னாடி வந்தவனா? நேத்து வந்து அதிமுக சீட்டு கிடைக்கல, இன்னைக்கு வந்தா பண்ண தப்புக்கெல்லாம் விஜய் மீது பழி சொல்றது நல்லா இல்ல, பாத்துக்கங்க. அப்ப விஜய் தானே, நீங்க தானே தலைவர், அவர் வந்து தளபதியா மாறி இருக்கிறார். அப்ப புசியான தலைவர் தளபதினு சொல்லிட்டு போங்க. கூட இருக்கிற ஆலோசனை எல்லாம் என்ன சொல்றாங்க? ஒரு 234 பேரை சரியாக தேர்வு செய்ய முடியாத விஜய் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நாங்கள் வந்து தலைகீழாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்கிறது எப்படி ஏற்பீங்க? நீங்கள் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? தமிழ்நாட்டு மக்களோட அன்பை விஜய் மிஸ்யூஸ் பண்ணுறாரு, விஜய் அலட்சியப்படுத்துறாரு, விஜய் மீது தமிழ்நாடு பண்ணாமல் இருக்காரு அப்படிங்கிற அதில் என்ன சந்தேகம் இருக்குது? உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் மீதான அன்பு இருந்தவராக இருந்தால் தமிழ்நாட்டு மக்களின் பாதிப்பின் போது அந்த மக்களை நேரடியாக சென்று அவர் சந்திக்கணும். உண்மையை சொல்லுங்க, விஜய் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு என்ன? இல்லை, எதுவுமே கிடையாது. விஜய் என்னங்க விஜய் நான் அங்காளி பங்காளியா? இல்லை விஜய் கட்சிக்கு வந்து அவர் மீது இருக்கக்கூடிய கூட்டங்களுக்கு மாதிரி எனக்கு கூட்டம் வரல நினைக்க, அப்படிலாம் எனக்கு தேவையில்லைங்க. நீங்கள் உங்கள் பின்னால் ஒரு இளைஞர் பட்டாளம் வந்துச்சு இல்லை, அந்த இளைஞர் பட்டாளத்தை நீங்கள் ஏன் சரியாக வழி நடத்தலை? என்னோட கேள்வி அதுதான். அன்றைக்கி அரசியல் நடிகர்கள் வரக்கூடாதுலாம் கிடையாது. தலைவர் வேல்முருகன் கூட விஜய் அரசியலுக்கு வரும்போது வரவேற்றார். ஏன்னா அரசியல் என்பது ஜனநாயகம், இந்த ஜனநாயகத்தில் யாருமே வரலாம், இதில் தப்பு கிடையாது. நீங்கள் வந்ததுக்கு பிறகு உங்களை நம்பியிருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை கூட்டத்தை வந்து மறுபடியும் முட்டாள்தனமாக வழி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த தமிழ் சமூகத்தை சீரழிச்சிக்கிட்டு இருக்காரு விஜய்ன்றோம். இன்றைக்கி விஜயோடைய கூட்டங்களில் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூலாம் பார்த்துருக்கீங்களா? வேலூரில் ஒரு மாணவி சொல்லுது, எனக்கு எக்ஸாம் இந்த வருஷம்லாம் அடுத்த வருஷம் எழுதிக்குவேன், ஆனால் விஜய் இன்னைக்கு விட்டா நாளைக்கு பார்க்க முடியாதுன்னு. இது தமிழ் சமூகத்தை சீரழிச்சு கவலைப்படல. நீங்க யாரும் கவலைப்பட? அதுதாங்க நான் தாங்க கவலைப்படணும். ஏன்னா நான் ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்காக வந்தவன். நான் வந்து
உண்மையான பாசமும் அக்கறையும் அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை கூப்பிட்டு சவுட்லேயே 2 அதை போடுவாங்க. அடிச்சாங்களா இல்லையான்னு காட்டல. நீங்க ஒரு பக்கத்தை தானே காட்டுனீங்க, இன்னொரு பக்கத்தை காட்டலையே அப்படின்ற மாதிரி. அதை அடிச்சாங்களா இல்லையான்றது நீங்க காட்டல. நான் என்ன அது கேட்கறேன்னா, அடிக்கணும்னு சொல்லல, பட் நான் என்ன கேட்கறேன்னா, நான் ஒரு பொறுப்புணர்ச்சியில அப்படி நான் சொல்றேன். ஒட்டுமொத்த மக்களுக்காக வந்திருக்கிறேன். எனக்கு வந்து இந்த கட்சிக்காக வேலை செய்ய வரல. நான் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்காக மட்டுமோ நாங்கள் வரல. ஒட்டுமொத்த தமிழ் சமூக மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த தமிழ் சமூக சீரழிவுக்கு எதிராக நாங்கள் தான் பேச முடியும். இன்னைக்கு வந்து விஜய்க்கு நான் வந்து அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்போம், தேவைப்பட்ட மனைவியாகவும் இருப்போம்னு சொல்கிறது தமிழ் சமூக சீரழிவு இல்லையா? இதெல்லாம் வந்து விஜய் முறைப்படுத்த வேண்டியது இல்லையா? இன்னைக்கு வந்து என்னுடைய 1.5 வயது குழந்தையை வந்து நான் வந்து ஐசியூவில் விட்டுட்டு விஜயை பார்க்க வந்திருக்குன்னு சொல்கிறது வந்து தமிழ் சமூக சீரழிவு இல்லையா? இதுதான் எங்களுக்கு விஜய் மீது கோவம் வருது. நீங்க வந்து கருணாநிதி ஸ்டாலின் ஆளும்போது, ஜெயலலிதா எடப்பாடி ஆளும்போது வந்து விஜய் ஆளக்கூடாது நாங்கள் சொல்ற அளவு கிடையாது. விஜய் பண்ணக்கூடிய செயல்னால உங்களுக்கு கோபம் வரல, விஜய் பேரை சொல்லிக்கிட்டு கூட இருக்க இதை முறைப்படுத்த தவறுகிறார் விஜய் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோபத்தின் வெளிப்பாடு. ஒரு கட்சியின் தலைவராக ஒரு முறைப்படுத்த தவறியவர் முறையற்றவர் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? உண்மை அதுதானே. நீங்க அதை ரசிக்கிறீங்களா? விஜய் ரசிக்கிறாரு. அப்ப ஏன் 3 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க? ஒரு நாள் ரசிக்கிறாங்கன்னா சைக்கோவா தான் இருக்க முடியும். கண்டிப்பா நீங்க ஒன்றும் வேண்டாம், ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லுவோம். ஒரு கட்சியோட பூத் கமிட்டி கூட்டம் நடத்துறீங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பூத் கமிட்டி கூட்டம் என்பது என்ன? தேர்வு செய்யப்பட்ட நபர்களை மட்டுமே, எந்தெந்த பூத்தில் யாரை நாங்கள் வந்து பிஎல்ஓவாக போடுறோம் அப்படிங்கிற தேர்வு செய்த நபர்களை மட்டுமே வைத்து நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் தடியடி வாங்கினாங்க தெரியுங்களா? கோயம்புத்தூர் பூத் கமிட்டி கூட்டம் நடக்கிற அரங்கத்துக்கு வெளியில் எவ்வளோ பேர் போலீஸ்கிட்ட தடியடி வாங்கினாங்க தெரியுங்களா? அப்போ இது வந்து ஒழுங்கு செய்யப்பட்ட அரசியல். இதை நீங்கள் ரசிக்கிறீங்களா இல்லையா? ஒவ்வொரு இடங்களையும் உங்களுக்கு பின்னாடி கூட்டம் வரணும். நீங்கள் வந்து 2 மணிக்கு கூட்டம் சொல்லிட்டு 4 மணி 5 மணிக்கு ஏன் போகிறீங்க? மக்கள் கூட்டத்தில் நம்ம காக்க வைக்கணுன்றது இல்லையா? நீங்கள் ஏன் மக்களுக்கு கூட்டங்கள் தண்ணி தர மாட்டேங்க, ஏன் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறீங்க? தண்ணி கிடைக்காது, சோறு கிடைக்காது, ஏன் பிரச்சாரம் பண்ணுறீங்க? இது சைக்கோத்தனம் இல்லையா? ஒரு இடத்துல இன்னும் ஒருபடி மேலே போய் அந்த விஜய் உள்ள உட்கார்ந்துருக்க வாகனத்தில் லைட் ஆஃப் பண்ணி காட்டுறாங்க அவருடைய மூஞ்ச. இது ஒரு விதமான சைக்கோ ரசிகர் தன்னை தானே ஒரு பெரிய பிரம்மாண்ட தலைவரை நினைச்சுக்கிட்டு தன்னுடைய மூஞ்சிக்காக ரசிகர்கள் காவல் காட்டுறாங்களா? சைக்கோ தலைவன் சொல்றதெல்லாம் ரொம்ப அவர் பண்றது அப்படிதாங்க இருக்கு. நான் தான் மறுத்து சொல்றேன், விஜய்க்கு எனக்கு என்ன, விஜய் சொத்துல ஏதாவது பங்கு கேட்க போறேன்னா, எனக்கு யார் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுக்கு வரட்டும், அரசியலுக்கு வரட்டும். அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த மக்கள் வரலாம்ல, தாராளமா வரலாங்க. புஷ்யானந்த் வரலாம்ல. ஏன் யாரும் வந்துட்டு போக என்ன? இது வரைக்கும் எனக்கு கேட்டுதான் எல்லாரும் வந்திருக்காங்களா? இது வரைக்கும் வந்தவன் எல்லாம் நல்லவனா வந்து தமிழ்நாட்டில் ஏதோ இது வரைக்கும் காந்தியும் காமராஜர் வந்து ஆண்டுட்டு இருக்க முடியும். எல்லாருமே அயோக்கிய பையன் வராங்க. விஜய் வந்திருக்கிறாரு. எல்லாருமே அப்படித்தான். அரசியல பெரும்பாலான இன்னைக்கு நல்லவனுக்கு என்ன வேலை அப்படிலாம் கிடையாது. அரசியல் உண்மையில் நல்லவர்களுக்கு தான் வேலை இருந்துச்சு. பின்னாட்கள்ல இப்ப என்ன பண்ணிட்டீங்க? நீங்க தான் அரசியல் நல்லவர்களுக்கு வேலை இல்லைன்னு வெளியே அனுப்பிவிட்டுறீங்க. நீங்க உங்களுக்கு என்ன அரசியல் வேலை? நீங்க நல்லவர் தானே. நாங்க தான் சொல்லிட்டல, நாங்க தேர்தல் அரசியல் தேர்தலுக்காக மட்டுமே நாங்க செயல்படவே இல்லை. தலைவர் வேல்முருகன் பலமுறை சொல்லிட்டார், நாங்கள் தேர்தல் அரசியலுக்காக தொடங்கப்பட்ட கட்சி கிடையாது. அப்படி கேட்டேன். நான் ஒட்டுமொத்தமா சொல்றேன், ஒட்டுமொத்தமா எங்க தலைவருக்கும் சேர்த்தே சொல்றேன், தேர்தல் அரசியலுக்காக தேர்தல் ஆதாயத்திற்காக தொடங்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு திமுக கொடுக்க சீட்டை வாங்கிட்டு நாங்கள் நின்று இருக்க முடியும். அதிமுக எங்களை பலமுறை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள். ஆனால் பாஜக இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக அது அந்த மதத்தால் மொழியால் மக்களை பிரிவுபடுத்தக்கூடிய பாஜகவோடு நாங்கள் இணைய மாட்டோம்னு சொல்லி தெளிவாக நின்று இருக்கோம். அதனால் எங்களுக்கு இந்த வெற்றி தோல்வி, நாங்கள் ஜெயிக்கிறோம் தோக்குறோம், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த மக்களுக்கு நாங்கள் வேலை செய்ய வந்திருக்கிறோம். அதுதான் நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம். எங்களுக்கு இந்த தேர்தல் நீங்கள் எக்கேன்னு நாசமாக போங்க. இல்லைங்க, சாபம் விடுறீங்க. நான் தான் சொல்றேன், நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கா விஜய்க்கா இந்த மாதிரி ஆட்களை திரும்ப தேர்வு செய்யக்கூடிய இவர்கள் பின்னால் கூட்டம் கூடக்கூடியவர்களுக்கு தான் இந்த சாபம் சொல்றேன். இன்றைக்கு வேற என்ன சொல்ல, தற்கொலை திட்டிக்கிட்டே இருந்தா அந்த தற்கொலையை திருத்துவதற்கான அறிவாளிகள் நிறைய பேர் இருக்கும். தற்கொலையை திருத்த நிறைய பேர் இருக்கும். வேடிக்கை பார்த்தா நிறைய பேர் இருக்கும். பேசுறவங்களுக்கு எதிராக மறுபடியும் கடிக்க தான் செய்றீங்க. திட்டதான் செய்றீங்க. நாங்க திட்டலாம் இல்லைங்க, நாங்க தெளிவா சொல்றோம். அந்த வார்த்தையை சொல்வதற்கான தேவை எங்க ஒரு இன்னைக்கு செங்கோட்டையன் ஒரு சீனியர் அமைச்சர் சரிங்களா, தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய சீனியர் அமைச்சர், அம்மையார் ஜெயலலிதாவுடைய பிரச்சார பயணங்களை வந்து திட்டமிட்டு தந்த ஒரு சாரதி அப்படின்னு போற்றப்பட்டவர். சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஜெயலலிதா 4 தொகுதியில் போட்டியிட்டது போல விஜய் 4 தொகுதியில் போட்டியிடலாம் சொல்றாரு. பைத்தியமே, ஜெயலலிதா 4 தொகுதியில் 2001 தேர்தலில் போட்டியிட்ட போது 4 தொகுதிகளிலும் அவர் வந்து நிராகரிக்கப்பட்டார். ஏன்னா தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி 2 தொகுதிகளுக்கு மேல் ஒருவர் போட்டியிட்டால் நிராகரிக்கப்படுவார். இது வந்து செங்கோட்டையனுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ நீ எல்லாமே தெரிஞ்சுட்டு மறுபடியும் 4 தொகுதியில் போட்டிட்டு சொல்ற, நீ பைத்தியமா நான் பைத்தியமா? நீ தற்கொலையா நான் தற்கொலை? இதை மட்டும் சொல்லுங்க. ஏங்க தற்கொலையா மாறிட்டாருங்க. தற்கொலை கொடுத்து நீங்க 4 தொகுதியில் போட்டிட்டா விஜய் கூட ஒருத்தர் கூட உருப்படியா இல்லை. யார் இருக்கா நீங்க சொல்லுங்க, யார் இருக்கிறார்? ஒருவரை நீங்கள் சொல்லுங்க, அரசியல் படுத்தப்பட்ட நபர் இவர். எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா? எனக்கும் தெரியல. தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. அதான் சொல்றேன். நீங்க செங்கோட்டையனுங்க 9 முறை சட்டமன்ற உறுப்பினர். செங்கோட்டையனுக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியுதா அல்லது தவறா வழி நடத்துறாரா? பெரிய தற்கூரி அப்படிங்கிறீங்க. ஆமா, அப்படிதானே இருக்காரு. 4 முறை இருங்க, 4 முறை 4 தொகுதியில் ஒருவர் போட்டியிட்டால் ரிஜெக்ட் செய்யப்படுவார். ஜெயலலிதா ஒரு வரலாறு.
இதை முதல்ல சொன்னதே புஷி ஆனந்த், அவரை விட்டுட்டீங்க. புஷி ஆனந்தெல்லாம் விட்டுருங்க, அவர் வந்து அரசியல் தற்கொலைன்னு வச்சுக்குவோம். செங்கோட்டையன் இருங்க 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், அதிமுகவின் மிக உயர்ந்த பொறுப்புகள் இருந்தவர், பல முறை பள்ளிக்கல்வி அது கல்வித்துறை அமைச்சராக இருந்தவருக்கு. அந்த கால கொடுமையை பாருங்கள். அவர் கல்வித்துறை அமைச்சராக வேறு தமிழ்நாட்டில் இருந்தவர். அவருக்கு தெரியாத அரசியல் இது அப்போ தெரியலையா? அது இன்னொன்று, அவரே ஒரு முறை இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு விஜய் அந்த பிரச்சார பயணத்துக்கு போகும்போது சொல்கிறாரு, இங்கே தொண்டர்கள் வந்து எது மேலே ஏறாமல் இருக்கிறதுக்கு என்ன, நாங்கள் வந்து அவர்களை அரசியல் படுத்தியிருக்கோம், அதை வந்து ஒழுங்குபடுத்த சொல்லலாம். அவர்கள் ஏறாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து கிரீஸ் தடவுறோம், அந்த பக்கம் வந்து முள்கம்பிகளை சுற்றி வைக்கிறோம். இது இப்படி யாராவது ஒரு அரசியல்வாதி சொல்லி நீங்கள் கேள்வி எந்த கூட்டங்கள்லங்க இந்த அநியாயம் நடக்கும்? சர்க்கார் படத்தில் வர டயலாக்கு, கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு பொண்ணு தீ குளிச்சிருச்சு, அப்போ அடுத்து என்ன பண்ணாங்க? அதே அந்த கோமாளித்தனம் இருக்குல்ல, அதே மாதிரி அந்த கோமாளித்தனத்தை தான் இப்போ விஜய் கட்சி பண்ணிட்டு இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து ஒருத்தர் கூட உங்கள் கட்சியில் கிளைகள் எல்லா கிளையிலும் ஆள் வச்சிருக்கீங்க, நாங்கள் மாற்று கருத்து இல்லைங்க. எல்லா கிளை நிர்வாகிகளை, ஒன்றிய நிர்வாகிகளை, நகர நிர்வாகிகளை, மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து இப்படித்தான் ஒரு கூட்டம் நடத்தும். இப்போ நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோன்னா நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா, ஒன்றிய நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுவோம். நீங்கள் இவ்வளோ பேரை கூப்பிடுவாங்க, சொற்பத்தில் தான் தொண்டர்கள் இருக்காங்க, ஈஸியாக நடத்திட்டு போயிருவீங்க. ஆனால் விஜய்க்கு லட்சக்கணக்கில் இருக்காங்க. லட்சக்கணக்கில் இருக்கணும், நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க. என்ன இல்லைங்களா? ஏன் இப்போ திமுக லட்சக்கணக்கில் இல்லையா? அதிமுக லட்சக்கணக்கில் பண்ண முடியல, அவர் என்ன பண்ணுவார் பாவம்? அப்போ என்ன அர்த்தம்னா, முதல்ல விஜய்க்கு அரசியல் தெரியல, விஜயோட இருக்கிற யாருக்கும் அரசியல் தெரியல. கண்ட்ரோல் பண்றதுலாம் இல்லைங்க, உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சால் தானே. நீங்க விஜயோட பேச்சை வந்து பொய்யா. எனக்கு என்ன என்னது விஜய்க்கு அரசியல், எனக்கு என்ன சந்தேகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு எனக்கு என்ன சந்தேகம்னா, என்னை விட விஜய் அதிகம் விமர்சிக்கிறது நீங்க அதிகமா ஆர்வமா இருக்கீங்களான்னு. இவ்வளவு காரி துப்பியும் கூட நீங்க விஜய் இன்னும் துப்புங்கன்னு கேட்டு விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு இருக்கேன், நீங்க எப்படி சொல்றீங்க? இதெல்லாம் ஆதரவு இல்லை, பாக்குறவங்களுக்கு தெரியும். விஜய் இன்னும் துப்புங்கன்னு கேட்குறீங்க. நான் என்ன ஒரே ஒரு விடயம் தான், உங்கள் கட்சி உங்களுக்கு அரசியல் தெரிந்திருந்தால் உங்கள் கட்சி நிர்வாகிகள்கிட்ட நீங்கள் அரசியல் பேசியிருப்பீங்க. நீங்கள் கூப்பிட்டு ஆடியோ லான்ச்சில் சொல்கிற குட்டி ஸ்டோரிகளை சொல்லிக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் கட்சி நடத்திக்கிட்டு எப்படி உங்கள் கட்சி நீங்கள் அரசியல் படுத்துவீங்க? நீங்கள் இந்த புல்லுக்கட்டு கதைக்கு போயிட்டீங்க. இப்போ எல்லா கதையிலுமே அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? விஜய் அதுதான் கடைசியாக சொன்னாங்க, குட்டி கதை, குட்டி ஸ்டோரி. இதுக்கு முன்னாடி சொன்ன கதைகளும் அப்படி தான் இருக்குது. நான் என்ன, நீங்கள் இது வந்து அரசியலில் ஒரு கிளைகளில் ஒரு நிர்வாகி போடுறீங்கன்னா அந்த கிளைகளில் எப்படி போய் மக்கள்கிட்ட வேலை செய்யணும். ஒரு கூட்டம் நான் நடத்துகிறேன், உங்கள் கிளையிலேருந்து ஆளை கூப்பிட்டு வரீங்கன்னா அவங்கள எப்படி ஒழுங்காக கூப்பிட்டு போய் வீடுகளை விடணுன்ற வரைக்கும் அவங்களுக்கு அரசியல் சொல்லித்தரணும். நீங்கள் எப்படி வேணுமாலும் எப்படி வேணாலும் போய் எனக்கு கூட்டம் வந்தால் போதுன்னு நினச்சிங்கன்னா இந்த கூட்டங்களை எல்லாம் சில காலம் தான் மாசா. நீங்கள் இவனும் என்ன எதிர்பார்ப்பு வருவான், அப்போ விஜய் பின்னாடி கூட்டம் இருக்குது, நம்ம இவர் கூட போனால் ஒரு கவுன்சிலர் ஆகிடும், ஒரு எம்எல்ஏ ஆகிடும் வருவான். அதனால தானே 2 கட்சியிலேருந்து போய் தாவேக்கால கிட்டத்தட்ட 100 வேட்பாளர்கள் சேர்ந்துருக்காங்க. ஆமாம், அவங்களாம் ஏன் சேர்ந்தாங்க? இப்போ திமுகலையும் அதிமுக சீட்டு கொடுத்தா போய் சேர்ந்துருப்பாங்களா? அவங்க நான் விஜயோடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு ஆஹா விஜய் தான் அந்த நாட்டை காக்க வந்து ஆபத் பாந்தவன் நினச்சா போனாங்க, வேறு வழி இல்லை. இங்கே இருக்கிறதுல அதிமுக திமுக அடுத்து கொஞ்சம் ஓட் பர்சன்டேஜ் வாங்குவாங்கன்னு மீடியாக்கள் சொல்லிக்கிட்டே இருக்குது. இங்கே தான் இங்கே போனால் ஒரு கௌரவம் ஜெயிக்க மாட்டேன்னு தெரியும் அவங்களுக்கும். சரி, விஜய் 2 தொகுதியிலுமே ஜெயிச்சிடுவார்ல, அது நம்புறீங்களா? அது ஒத்துக்கிறீங்களா? இது வரைக்கும் 2 தொகுதிக்குள்ளே எத்தனை வார்டு இருக்குன்னு விஜய்க்கு தெரியுமா தெரியல. ஏன்னா 2 தொகுதியுமே நகர்ப்புற தொகுதி. விஜய் ஜெயிச்சிடுவாரா? வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். எதில் ஜெயிச்சிடுவார்? எந்த தொகுதி? 2 தொகுதியிலுமே வாய்ப்பு குறைவு தான். சும்மா நீங்களே போய் கல்லோட்டு போய் குத்திட்டு வந்துடுவீங்க, ஜெயிக்க மாட்டார். எனக்கு என்னங்க அவசியம் இருக்குது? இன்னும் திமுக கார மனித புனிதர் அவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிற மாதிரி அப்படி கிடையாது. இந்த 2 தொகுதிகளில் இருக்கக்கூடிய எத்தனை பூத் இருக்குன்னு முதல்ல விஜய் தெரிஞ்சுக்கிட்டு, அதுதான் முக்கியம், ஜெயிக்கிறது அதுதாங்க முக்கியம். கடைசி நேரத்தில் பூத் அப்படித்தானே சொல்றாரு. நீங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை, ஜெயிக்கணும் அப்படிங்கிற. ஆமா, அது பைத்தியம். அது என்ன பேசிட்டு போங்க, என்னையும் அப்படி மறுபடியும் ஏங்க எப்படி சொல்றீங்க? நான் என்னன்றேன்னா, கேம்பெயின் எதுக்கு வைக்கிறீங்க? அப்புறம் எதுக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க? வீட்டில் உட்காந்துங்க, அந்த வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்களா, வீட்டில் உட்காந்து ஓட்டு போட்டுருவோம். உங்களுக்கு எதுக்கு பிரச்சாரம் பண்ணுறோம்? இவங்க இதெல்லாம் செய்யலை, நான் இதெல்லாம் செய்வேன் சொல்லலாம், விட்டுருங்க. நீங்க கருத்தியலாவே போகாதீங்க. விஜய் ஜெயிப்பாரா? ஜெயிக்க மாட்டாருங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு விடுன்னு நினைக்கிறீங்க? நீங்க பொறாமையில் எதுவும் சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு 20% ஓட்டு வேணே வச்சுக்கோங்க. விஜய்க்கா இல்லை கூட வரும், அவ்வளோதான் வரும். கூட எங்கேருந்து 2000 5000 ஓட்டு கூட வரும், வாலி வரும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு 5000 ஓட்டு வித்தியாசத்தில் 2000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க, ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்தில் 2ஆம் இடத்துக்கு வருவார். ஒரு 100 ஓட்டு வித்தியாசத்தில் விஜய் ஜெயிச்சிட மாட்டாரு. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், ஒழுங்கா போய் பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க, ஜெயிக்கலாம். நீங்கள் திமுக என்ன செய்யலை, அதிமுக என்ன செய்யலைன்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட நான் இந்தந்த ஏரியாக்களில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ பெரம்பூர் போன்ற ஒரு நகர்ப்புற தொகுதிகள், சென்னையிலே ஒரு முக்கியமான தொகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு பெரம்பூரில் என்னென்ன இன்றைக்கும் அந்த இடங்கள் வந்து மிகவும் பின்தங்கிய ஒரு தொகுதி தான் பெரம்பூர் தொகுதி.
அந்த தொகுதிக்குள்ளே போயிட்டு நான் இந்த வார்டுகளுக்கு இதெல்லாம் செய்கிறேன், இதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன், இவங்க செய்ய தவறாங்கன்னு ஏன் விஜயால பேச முடியல? நீங்க அப்புறம் சொல்லுவீங்க, அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து 500 பேர் இறக்கி விட்டாங்க அப்படின்னு திமுக காரங்க சொன்ன மாதிரி நீங்க சொல்லுவீங்க. நான் திமுக கார மாதிரி நான் வந்து வேண்டாம் விடுங்க, திமுக தான் ஜூலி போன்ற ஆர்டிஸ்ட்ல இறக்கி விட்டு பேச விட்டுட்டு இருக்கு. அது திமுகவுடைய அரசு. விஜய் திருச்சியில் ஜெயிப்பாரா, சென்னை பெரம்பூர்ல ஜெயிப்பாரா? ரெண்டுமே நகர்ப்புற தொகுதியில் எடுத்திருக்கீங்க, ரெண்டுலையுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ரெண்டுலையுமே குறைவு. சென்னையில கூட விஜய் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியாது. விஷயம் தெரியாமையே சென்னையில விஜய் போட்டிட்டாரு. விஷயம் தெரியாமலே பாவங்க, அவருக்கு தெரியாதுங்க. மறுபடியும் சொல்ற, அவருக்கு தெரியாம தாங்க போட்டிடுறாரு. அவர் உண்மையிலேயே அப்ப ஆதவர்ஜினாவுக்குலாம் பணம் இருக்கு, செலவு பண்ணலாம் நிக்கிறாரு. அவர் ஜெயிக்கிறதுக்காக நிக்கிறாரு. அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குங்க. இந்த தேர்தலில் நிற்கிறேன், இவ்வளோ ஓட்டு வாங்குறேன்ட்டு பல நிறுவனங்கள்கிட்ட ஒரு பேச்சு நடத்தி நான் தன்னை ஒரு ஆளுமையாக காட்டின்னு நினைக்கிறேன். அவர் ஜெயிக்கலாம் போகிறதில்ல. நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் இல்லை நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, ஒட்டுமொத்த தாவேக்கா தொண்டரையும் ஒட்டுமொத்த தாவேக்காவோட மாவட்டத்தில் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய புஷி ஆனந்த் ஜெயிச்சிருக்கல. புஷி ஆனந்த் எம்எல்ஏவை ஜெயிச்சது ஒரே ஒரு முறை புதுச்சேரியில். எவ்வளோ ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்லை சொல்லுங்க. 300 ஓட்டு நான் கேள்விப்பட்டேன். 150 300 ஓட்டு. இல்லை அவ்வளோ ஏங்க, அதுக்குன்னு ரொம்ப மோசமாக சொல்லாதீங்க. அந்த தொகுதியோட மொத்த வாக்காளர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க சொல்லுங்க புதுச்சேரியில்? சொல்லுங்க. அந்த காலத்தில் 20,000 தொகுதி அது. இல்லை பொதுவாகவே புதுச்சேரி மொத்தமாகவே 30 சட்டமன்ற தொகுதி சேர்த்தாலே ஒரு தொகுதி 30,000 40,000 வாக்குகள் தான் அதிகபட்சம். ஒரு தொகுதியோடைய மொத்த வாக்காளர்கள். இங்கே நீங்கள் வந்து ஒரு மாமன்ற உறுப்பினரோட வாக்குகள். புஷி ஆனது 2,500 ஓட்டோ என்ன வாங்கி ஜெயிச்சாப்லங்க. இங்கே 2,500 ஓட்டு வாங்கினா டெபாசிட் கூட வாங்க முடியாது. என்னங்க புஷி ஆனந்த் எப்படி சொல்லிட்டீங்க? சரி, டி நகரில் புஷி ஆனந்துக்கு என்ன தெரியும்? டி நகர் தொகுதிக்குள்ள என்னென்ன கட்டமைப்பு இருக்கு? டி நகர் அது தெரியும். டி நகர்ல எத்தனை வார்டு வருதுன்னே தெரியுமா? முதல்ல டி நகர் தொகுதியோட பரப்பளவு தெரியுமா புஷி ஆனந்துக்கு? அதெல்லாம் தெரியணுமா? என்ன அரசியல் தெரியணுங்க. நீங்க ஓட்டு கேட்க வாகனத்தை பிரச்சாரத்தை இறங்கினா கூட எல்லை மீறி போச்சுன்னா வந்து கேஸ் போட்டுருவாங்க. டிரைவர் கூட்டிட்டு போறாரு, அவர் போய் பிரச்சாரம் பண்ண போறாரு, அவ்வளவுதானே. அவர் போய் இது வரைக்கும் புஷி ஆனந்த் டி நகருக்குள்ள எத்தனை இடங்களை பிரச்சாரம் பண்ணிருக்காரு காட்டுங்க. இல்லையா? ஒரு தடவை கூட இல்லை. எதுவும் ஒன்றும் தெரியலையே பெருசா. சொல்லாதீங்க. எனக்கு என்னங்க, எங்க பாருங்க, டி நகரில் நிற்கக்கூடிய அதிமுக சத்யாவோ திமுகவுடைய ராஜா அன்பழகனோ யாரும் எனக்கு அங்காளி கூட வில்லிவாக்கத்தில் ஜெயிக்க மாட்டார்னு சொன்னா கூட ஒத்துப்பேன். ஆனா புஷி ஆனந்த் ஜெயிக்க மாட்டார்னு சொன்ன பாத்தீங்களா? தேர்தல் முடிவுகள் சொல்லும். புஷி ஆனந்தை இந்த மக்கள் வந்து இன்னும் குறிப்பாக மீம் கிரியேட்டர்ஸ்களின் செல்ல பிள்ளையாக பார்க்குறாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய கண்டென்ட் கொடுப்பாரு. அவர் பேச ஆரம்பித்தாலே 84,000 பேர் உடனே பார்த்துருவாங்க. அதனால் அவர் மேலே ஒரு பெரிய அன்பு அவர் மேலே இருக்குது. ஏன்னா அவர் நல்ல காமெடியர். அப்படி தான் நீங்கள் வந்து விஜய் வந்து தேர்தலில் ஜெயிக்கணும்னா குறைஞ்சபட்சம் அவர் தொகுதியிலையாவது முழுமையாக போய் பிரச்சாரம் பண்ண சொல்லுங்கள். எல்லாத்தையும் கேன்சல். கடைசி நாள் போய் திருச்சிலையும் சென்னையிலையும் பிரச்சாரம் பண்ணுறாருல்ல, பண்ணுவாருங்களா? இல்லை உறுதி தர முடியுமா?